டைப் ஏ அப்படின்னா அவங்க தான், அவங்க சிம்பத்தட்டிக் டோன் ரொம்ப இருக்கும். அதனால தான் பாய்ந்து தாக்கு அல்லது ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ் ஆர் ஃபெயிண்ட், சிம்பத்தட்டிக், ஓவர் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதுதான் அவங்களுடைய பர்சனாலிட்டி. ஓகே, இதுக்கு ஆப்போசிட் பர்சனாலிட்டி தான் டைப் சி. பேசாம இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டார்கள், கூல் காம். சரி, இவங்களுக்கு என்ன வியாதிகள் வருதுன்னு சொல்றாங்க? வெளியே காட்ட மாட்டாங்க, உணர்ச்சியை காட்ட மாட்டாங்க, எல்லாத்தையும் அடக்கிக்கிடுவாங்க, எல்லாத்தையும் இன்டர்னலைஸ் பண்ணுவாங்க. வெளியே பாய்ந்து தாக்க தெரியாது, சண்டை போட தெரியாது, அல்லது பயந்து அந்த இடத்த விட்டு விலக தெரியாது. ஸோ இவங்களுக்கு அந்த பாராசிம்பத்தட்டிக் டோன் ஜாஸ்தி. சில வேளைகளில் இவங்களுக்கு தே ஆர் ப்ரோன் ஃபார் கேன்சர் அண்ட் இம்யூனோ சப்ரசன்ட், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு சொல்றோம்ல, இதுக்கெல்லாம் அவங்க ப்ரோன் ஆயிடுவாங்க. நடுவில் உள்ள பி டைப் பர்சனாலிட்டி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியும். இமோஷனை ரொம்ப வெளிக்காட்ட மாட்டாங்க, ஓரளவு கண்ட்ரோலில் இருப்பாங்க, எல்லாரையும் அடக்கி ஆளணும், அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஓகே, நமக்கு வந்தது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி மனப்பான்மையோட வலம் வருவார்கள். ஸோ இப்போ அபிநயா சைக்காலஜிஸ்ட் அவங்களுடைய அழகான கொஸ்டின். மேம், கேன் வி டேக் மெக்னீஷியம் அண்ட் அமினோ ஆசிட் அண்ட் ஒமேகா 3 அண்ட் ஆன்டிடிப்ரெசன்ட் வென்லா ஃபேக்சன்? ஸோ நம்ம நிறைய பேர் கிளப் பண்ணுவோம். கிளப் எதுக்கு பண்ணுறோம்? மோர் எஃபெக்டிவ்னஸ்க்காக. இப்போ ஒருத்தர் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்ல நடுங்கி கொண்டு வருகிறார், வென்லா ஃபேக்சன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, வென்லா ஃபேக்சன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஓகே, இந்த மாத்திரையிலேருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த டேப்லெட்டை குறைக்காமலே அல்லது இந்த டேப்லெட் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே அதாவது சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாமா? சைக்காலஜிஸ்ட் தே கேனாட் ப்ரிஸ்கிரைப் மெடிகேஷன். ஸோ சைக்காலஜிஸ்ட் என்னதை நல்லா யூஸ் பண்ணலாம்? சப்ளிமெண்ட்ஸ், ஓவர் த கவுண்டர் மெடிகேஷனை சைக்காலஜிஸ்ட் நல்லா எழுதுவாங்க. ஸோ என்னுடைய வீடியோஸும் மெயினாக அதை பொறுத்து தான். இந்த கான்டெக்ஸ்டில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மெடிக்கல் காலேஜில் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், எஸ்பெஷலி த பாய்ஸ், எப்படியெல்லாம் எனக்கு பட்ட பேர் வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு லேட்டஸ்ட் பட்ட பேர் எனக்கு வச்சுருக்காங்க, சித்தா டாக்டர். நீ தான் ஒரு சித்தா டாக்டர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள்ஸும் பாய்ஸும் ரொம்ப என்னைய கிண்டல் பண்ணுறது உண்டு. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். சித்தா டாக்டர் வித் எம்பிபிஎஸ் டிகிரின்னா அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தானே. அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சைக்கலாஜிக்கல் மெடிசன் அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லி நான் அதை ஹாப்பியாக நான் அதை ரசிப்பேன். ஏன் இப்படி சொல்கிறாங்க? நிறையா மூலிகைகள், நிறையா நேச்சுரல் திங்ஸ், ஓவர் த கவுண்டர் மெடிகேஷனையே நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒரு தடவை டீச்சிங், உங்கள் மென்டல் இல்னஸ் என்ன, அதை பற்றி அலசி ஆராய்ந்து நான் புரிந்து உங்களுக்கு புரிய வைத்து உங்களுடைய மென்டல் இல்னஸ், மேஜர் மென்டல் இல்னஸ் இருக்கு, மைனர் மென்டல் இல்னஸ் இருக்கு. மேஜர் மென்டல் இல்னஸ் பாப்புலேஷன்ல 1%ஓ 2%ஓ தான் இருக்கும். ஆனால் இந்த மைனர் மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய பலவிதமான ஓசிடி எல்லாமே ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்குள்ள வர வேண்டியது தான். ஸோ ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது எல்லாமே மைனர் மென்டல் இல்னஸ். சைக்கோசிஸ் இல்லாத வரை அதெல்லாம் மைனர் மென்டல் இல்னஸ். ஸோ இதுக்கெல்லாம் உங்களை புரிய வைத்து கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து உங்களை இதிலிருந்து வெளிப்படுத்தி விடலாம். உங்களுடைய மைனர் மென்டல் இல்னஸ்க்கெல்லாம் எஸ், அது ஸ்லோ ஆக்டிங் தான். இட்ஸ் அ ஸ்லோ ஆக்டிங். திடீர்னு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தாருன்னா இந்த ஸ்லோ ஆக்டிங் மெடிசனை கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஃபாஸ்ட் ஆக்டிங் மெடிசன்ஸ் வேணும். ப்ளீடிங் அடிக்கும், அதுலேயே செத்து போயிடுவாங்க. ஸோ போகணும், கெட்டு போடணும். அப்போ அவங்க அலோபதி மெடிகேஷன் தான் பெஸ்ட் ஃபார் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். ஒருத்தர் நான் சூசைடு பண்ண போறேங்க அல்லது சூசைடு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தவரை காப்பாற்றி கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் உதவாது. இது நல்லா புரிஞ்சுக்கிடணும் சைக்காலஜிஸ்ட் எல்லாரும். அஃப்கோர்ஸ் கவுன்சிலிங் வேணும், பட் இம்மீடியட் ஃபாஸ்ட் ஆக்டிங் அலோபதி மெடிகேஷன், பேட்டன்டட் ட்ரக்ஸ், ஜெனரிக் ட்ரக்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடிக்கலாமா, குழப்பலாமா? வேண்டியதில்லை. டூ மச்சாக ஓவர்லோட் பண்ணக்கூடாது. முக்கியமானதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த அன்இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட்ஸை, டயட்டரி சப்ளிமெண்ட்ஸை
சில வேளை அதுதான் உங்களுக்கு பிடிக்கும், முக்கியமானதை விட்டுருவாங்க. அதனால ஜெனரலா வென்லாஃபாக்சின், இப்போ அதுதான் அவங்களுடைய கொஸ்டின். இது கிட்னி டேமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுமா? எஸ், ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கிட்னி காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸ், லிவர் காம்ப்ரமைஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இதை கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் வென்லாஃபாக்சின் தனி கேட்டகரி, அமினோ ஆசிட்ஸ் அண்ட் omega-3 அண்ட் மெக்னீஷியம், இதெல்லாம் தனி கேட்டகரி. சேஃப் டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ். நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்கள கரெக்டாக அந்த தப்புகள்லாம் பண்ணாமல் அழகா இதை கிளப் பண்ணி கொடுக்கறதுல தப்பு இல்லை. அது உங்கள் சோறு மாதிரி தான், அது உங்கள் கீரை மாதிரி தான், ஒரு நெல்லிக்கனி மாதிரி தான். இதெல்லாம் டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இஃப் சம்படி இஸ் டேக்கிங் லைக் தட், ஐயோ சப்ளிமெண்ட்ஸ் இப்போ சாப்பிடக்கூடாதேனோ, அப்படி இல்லை. நீங்கள் சாப்பிட்டு கூட வென்லாஃபாக்சினை படிப்படியாக குறைக்கலாம். டேப்பர் அண்ட் ஸ்டாப். ஏன்னா சடன் டேப்பரிங் ஸ்டாப்பிங் கூடாது. ஓகே, ஸோ 150 mgன்னு மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ டேப்பர், அதுக்கெல்லாம் நல்ல கைட்லைன்ஸ் இருக்கு. மாட்ஸ்லீஸ் ப்ரிஸ்கிரைபிங் கைட்லைன்ஸ். அண்ட் இப்போ லேட்டஸ்ட் அவர் 2024 என்ன எழுதியிருக்காரு? ப்ரிஸ்கிரைபிங். இது வரைக்கும் அதுக்கு கைடன்ஸும் கிடையாது, புக்ஸும் கிடையாது. எப்படி மாத்திரை எழுதணும் அப்படின்னு தான் எல்லா சைக்கியாட்ரிஸ்டும் டீச் பண்ணப்படுகிறார்கள். எப்படி ஒரு மாத்திரையை குறைத்து நிப்பாட்டணும் தெரியாது. ஒன்லி போன வருஷம் லாஸ்ட் இயர் அதே எப்படி எழுதணும் மாத்திரைன்னு சொல்லக்கூடிய அதே ஆத்தர்ஸ் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அபிநயா, எ ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் அ பியூட்டிஃபுல் லேடி. ஓகே, இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ஸை தைரியமாக கொடுக்கலாம். அவங்களுடைய ப்ரொஃபைல், கிட்னி எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, அப்படியெல்லாம் நீங்கள் அலசி ஆராயணும் தேவையில்லை. திஸ் டிசிஷன் இஸ் மேட் பை த கவர்மெண்ட், FDA, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்படிப்பட்ட பல விதமான டாப் பாடிஸ்னால எடுக்கப்பட்ட டிசிஷன். ஸோ நீங்கள் அதை தைரியமாக கொடுக்கலாம். ஓவர் த கவுண்டர், டாக்டருங்கிற வேர்டே அங்கே வேண்டியதில்லை, ஓவர் த கவுண்டர். ஆனால் வென்லாஃபாக்சின் இஸ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக். ஸோ மேடம், நான் சாப்பாட்டில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாமா, நெல்லிக்காய் ஊறுகாய் சேர்த்துக்கலாமா, ஆனால் வென்லாஃபாக்சின் எடுக்கனே அப்படின்ட்டு யாரும் கேட்குற மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ இட் இஸ் அ இண்டிவிஜுவலி அசஸ்ட் அண்ட் டெய்லர்டு ஆன்சர் கொடுக்கறதுக்கு நல்லது. வென்லாஃபாக்சின் ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு டேமேஜ் கிட்னிஸ் அண்ட் லிவர். அதெல்லாம் நாளம் காலடைவில் நாள் கணக்காக யூஸ் பண்ணும்போது, பட் நாட் omega-3, மெக்னீஷியம் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ப்ரிஸ்கிரைபிங் கைட்லைன்ஸ் எழுதின அதே ஆத்தர் மாட்ஸ்லீஸ், அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். நான் மெடிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்தில் இருந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்பவும், எல்லாரும், நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் எப்பவும். ஓகே, ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுற அதே டாக்டர், அதே ஆத்தர்ஸ் என்ன எழுதியிருக்காங்க? ப்ரிஸ்கிரைபிங் மாட்ஸ்லீஸ், ப்ரிஸ்கிரைபிங் கைட்லைன்ஸ். எப்படி எழுதின மாத்திரைகளை டேப்பர் பண்ணி குறைத்து ஸ்டாப் பண்ணுவது. பேஷண்ட்ஸ் நல்லா ஆகுவாங்களா? எஸ், நல்லா ஆகுவாங்க, ஆகணும். அதுக்காகத்தான் நம்ம ட்ரீட்மெண்ட், நம்ம மெடிக்கல் புக்ஸ். கியூர், அது ஒரு சேலஞ்ச். கியூர் பண்ண முடியுதா? அந்த டிசீஸே வராமல் ஆக்க முடியுதா? இட்ஸ் அ சேலஞ்ச். ஆனால் கியூர் பண்ணலாமா? எஸ், கியூர் பண்ணலாம். ரிலாப்ஸ் ஆகுமா? எஸ், ரிலாப்ஸ் ஆகும். உன்னுடைய என்வாயன்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போது ரிலாப்ஸ் வரலாம். அப்போ நீ திருப்பி இஃப் நெசசரி அதே டேப்லெட்ஸை சாப்பிடலாம். இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இந்த டாக்ஸிக் அட்மாஸ்பியர்லேருந்து வெளியேறுவதன் மூலமாகவும் உன்னுடைய மென்டல் ஹெல்த்தை காப்பாற்றி கொள்ளலாம். ஸோ மாட்ஸ்லீஸ் ப்ரிஸ்கிரைபிங் கைட்லைன்ஸ் ஒன்லி லாஸ்ட் இயர் 2024 தான் அது பப்ளிஷ் ஆனது. ஸோ அதை எல்லாரும் வாசிக்கணும். எல்லா சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் வாசிக்கணும். ஓகே, அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நாள் மெடிசனில் இருக்காங்களா? ஓகே, ஹவு டு, அவங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? ஹவு டு டிக்ரீஸ் த டோசேஜ் அண்ட் ஸ்டாப் தீஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் medication and complement it with supplements, over the counter dietary supplements. Okay.